குருபியோ நமக. ஆன்மீக நண்பர்களே, 2 நண்பர்கள். அதில் ஒருத்தர் ஆசிரியர். ஆசிரியரை பார்க்குறதுக்கு 2வது நண்பர் வந்தார். என்னப்பா சௌக்கியமா, நல்லா இருக்கியா, ஏது என்னான்னு குசலம் விசாரித்தார். குசலம் விசாரிச்சுட்டு ஏம்மா பசங்கள்லாம் நீ ரொம்ப நல்ல வாத்தியார்னு சொல்கிறாங்களப்பா, கிளாஸ் பசங்கள்லாம் உன்னை ரொம்ப நல்ல வாத்தியார்னு சொல்கிறாங்களே, எப்படி என்ன பண்ணுற, என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். அட சொல்லுப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார். அப்போது நான் வந்த நண்பர் சொல்கிறாரு, நல்ல ஆசிரியர்னால் எப்படி இருக்கணுன்றதுக்கு மொரார்ஜி தேசாய் சொன்னதை சொல்கிறாரு. மொரார்ஜி தேசாய் உங்களுக்கு இந்த காலத்தில் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்காது. ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், பிரைம் மினிஸ்டராக இருந்தார், எல்லா கேட்டகரியிலையும் இருந்தார். சோட்டுசே ஐசிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அந்த உத்தியோகத்தை வேணான்ட்டு வந்த ஒரு சச் அ கிரேட் மேன் இஸ். அவர் நல்லாசிரியர் இருக்கணுன்றதுக்கு என்னான்றதை பற்றி ஒரு கதை சொன்னார். பசங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஹோம் ஒர்க் கொடுப்பாராம். வீட்டு பாடம் செஞ்சுன்னுவான்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆசிரியர் கொடுப்பாராம். பசங்க எல்லாம் செஞ்சுன்னு வந்தாங்களாம். ஒரு பையன் 2-3 நாள் சரியாக செய்யலையாம் வீட்டு பாடத்தை. என்ன பண்ணாராம், ஏன்டா இது மாதிரி வீட்டு பாடம் செய்யலையான்னு வாத்தியார் கேட்கும்போது மரம் மாதிரி நின்னானான். வாத்தியாருக்கு கோபம் வந்துதான். போய் பரம்பு எடுத்துன்னு வாடா அப்படின்னாராம். அந்த பையன் சரி இன்றைக்கி நம்ம கதை கந்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானாம். வாத்தியார் என்ன பண்ணாராம், வாடா எங்கன்னாராம். சார் நாளையிலேருந்து எழுதிடுறேன் அப்படின்னா. 2 நாளாக நீ வீட்டு பாடம் எழுதலையா, அதுக்கு உண்டான காரணம் சார்னா. சரி இந்த கொம்பை பிடி அப்படின்னாராம். பையன்கிட்ட கொம்பை கொடுத்தாராம். என்ன அடிறான்னாராம். வாத்தியார் பாருங்க, என்ன அடிடான்னாராம். அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டானா வாத்தியார்கிட்ட. இனிமேல்ட்டு ஒழுங்காக நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. வாத்தியார் இதை மாதிரி சாம பேத தான தண்டத்தை உபயோகப்படுத்துறதுல அவர் இப்படி தான் பண்ணுவாராம் வாத்தியார். அதனால் அவருக்கு நல் ஆசிரியர் விருது அவருக்கு கொடுத்தாங்க. இப்போ நல் ஆசிரியர் விருது நீ எப்படியா ஒன்று பசங்கள்லாம் நல்ல ஆசிரியர்னு சொல்கிறாங்களே, நீ என்னையா பண்ண சூட்சமாக சொல்லுன்னா, ஒரு சிம்பிள் திங்க என்னன்னுவான். பசங்கக்கிட்ட எதுக்கு நம்ம வம்பு பண்ணுவானே, இந்த காலத்து பசங்களை கண்டாலே பயமாக இருக்குது. கிளாஸுக்கு அவன் இன்றைக்கி தினத்தில் வீட்டுக்கு போகிறது அவ்வளோ பயமாக இருக்குதுங்க. முந்தியெல்லாம் பசங்க வாத்தியாருக்கு பயப்படுவாங்க. இப்போ வாத்தியாருங்க நாங்கள் பசங்களுக்கு அதுதான் ஏன் எல்லோரும் பயப்படுறா, எல்லா வாத்தியாரும் பயப்படுறாங்க. நீ அனாவசியமாக இருக்கிறிய, நீ பசங்க உன்னை நல்ல வாத்தியார்னு வர சொல்கிறாங்களே, நீ அப் டு தி மார்க் இல்லையே, உன்னுடைய ஸ்டாண்டர்டும் அப்படி இல்லையே, நீ என் ஃப்ரெண்டாச்சே, எனக்கு உன்னை பற்றி தெரியுமே, நீ என்னதாயா பண்ண சொல்லியா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டான் அந்த வாத்தியாரை. அது ஒன்றும் இல்லைப்பா, சொல்லு பரவாயில்ல கேட்டுக்கிறேன் என்ன. இப்போது வாத்தியாருங்க கேள்வி கேட்டால் பசங்க பதில் சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பசங்கக்கிட்ட 12 பாடம் நடத்தினாங்கன்னா முதல் 2 பாடம் இருக்குது பாரு, அவன் யாருக்குமே படிச்சுட்டு திருப்பி படிக்கிறான் இல்லை டெஸ்ட்டுக்கு, அதில் அவனை அவனுக்கு தெரிஞ்ச பதிலாக பார்த்து கேள்வி கேட்பேன் அப்படின்ட்டு. ஓ இதுதான் நான் சூட்சமம் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்படி தான் நடத்துறியா அப்படின்னு. ஆமாம் இப்படி தான் நடத்துகிறேன்னா. இவங்க பேசும்போது என்ன ஆச்சு, இந்த ஸ்கூலுக்கெல்லாம் டிப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ்லாம் அந்த காலத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வருவாங்க. அவர் வந்தார். அப்போது நம்ம ஃப்ரெண்டு மாட்டினா இன்றைக்கி
எக்கச்சக்கான பசங்கள்லாம் மக்கு இல்லை. ஏன்னா இந்த காலத்து பசங்களை என்னங்க சொல்கிறது, கெட்டிக்கார பசங்கன்றது வேறு. இது வந்து கேட்ட உடனே பதில் சொல்லணுமா? இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு பயம், மாரல் ஃபியர் வந்துடும். இல்லை, நம்மளே வந்து தெரிஞ்ச பதிலில் கூட பரீட்சையில் கேள்வித்தாளை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டு எதை எழுதுறதுன்னு தெரியாத முழிப்போம். அதுக்கு தான் எங்கள் காலத்தில் வாத்தியார் சொல்லுவாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா 10 நிமிஷம் ஒன்றும் பண்ணாத, அந்த கொஸ்டின் பேப்பரையே பாரு, 4-5 தடவை பாரு. பென்சிலில் வந்து உனக்கு நல்லா தெரிஞ்சதெல்லாம் 1 2 3 4ன்னு பதிலில் போட்டுட்டு அது பிரகாரம் அசெண்டிங் ஆர்டரில் எழுது, நல்ல மார்க் செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படிக்கும்போது வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. இவன் வந்து ஆவரேஜ் வாத்தியாராச்சே, என்ன பண்ணான் இவன், டிப்டி இன்ஸ்பெக்டர் உள்ள நுழையும் போது ஒரு பையனை பார்த்து, இவனை கேள்வி கேளு நீ அப்படின்னாரு. அவன் சின்ன பசங்க தானே, டேய் தெரியுன்றதுக்கு பதில் என்னடா அப்படின்னு உடனே தெரியாது அப்படின்னான். உடனே அந்த டிப்டி இன்ஸ்பெக்டர் ஸ்கூல்ஸ் பரவாயில்ல பையன் கெட்டிக்காரன்ட்டு, இது சாதாரணமாக தானே இருக்குது, வேறு ஒரு கேள்வி கேளு அப்படின்னு அவனே சொன்னார். வாத்தியார் ஆச்சா ஓரளவு விஷயம் தெரிஞ்சவன் தானே, சரிடா ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியுமா அப்படின்னா, தெரியாது சார் அப்படின்னா. உடனே அந்த வந்த டிப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் இந்த வீடியோலேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் படிக்கும்போது ஸ்கூலில் எப்படி சேருவோன்னா, காதை வந்து இப்படி தொடணுங்க, இப்படி தொட்டோன்னு வச்சுக்கோங்க, வி ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் இன் தி கிளாஸு. இப்போல்லாம் பார்க்குறேங்க பசங்களை வந்து இந்த ரிக்ஷாவில் ஏற்றிட்டு 2 வயசு 3 வயசு பசங்களையெல்லாம் ரிக்ஷாவில் ஏற்றி அனுப்புகிறாங்க. ஸோ நான் வந்து அதை தப்பாக சொல்லலை, பசங்க படிக்கணும் முன்னுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் வந்து தாயோட குழந்தைங்க வந்து ஒரு 6 வயசு 7 வயசு வரைக்கும் இருக்கும்போது தாங்க அது குழந்தைங்க வந்து அம்மா அப்பா மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும். எடுத்த உடனே எல்கேஜியில் போட்டு வந்து அட்லீஸ்ட் வீட்டு பாடமாவது சொல்லி தரணுன்னா முடியறதில்லை, ஏன்னா குடும்ப சூழ்நிலை. அதை மாதிரி நீங்கள் ஜப்பான்லாம் பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது லேட் இயர்ஸை தான் சேர்ப்பாங்க, 6 5 6 சார் எல்லாமே உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 வயசுக்கு மேலே தாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. நம்ம தான் எல்கேஜி ஒரு ஆளாக போய் சடன் நம்ம பிள்ளை கலெக்டராக வரணுன்றதுக்கோசரம் 5 வயசில் 6 வயசில் சேர்க்குறோம். புரியுதுங்களா? இட் இஸ் ஒன்லி மை சஜஷன். பார்த்துக்குங்க, குழந்தைங்கள வந்து வீட்டில் வச்சு பராமரிச்சிங்கன்னா அன்பும் அரவணைப்பும் பசங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.